டு யூ திங்க் இஸ் இட் அ பூன் ஆஃப் பேன் அந்தன்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி T20ங்கிற ஒரு ஃபார்மட் வந்தது ஒரு கன்வென்ஷன் கிரிக்கெட்டு, ஒரு கிளாசிக் கிரிக்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது தவிர்க்க முடியாதா? இது வந்து நம்மளோட விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நம்ம கடைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம், ₹1 ஆரம்பித்து ₹500 வரைக்கும் சாக்லேட் கிடைக்குது. அதே மாதிரி தான் T20 கிரிக்கெட்டும். இப்போ நான் எப்படி பார்ப்பேன்னா, இந்த ஐபிஎல் சமயத்தில் எல்லாருக்கும் கிரிக்கெட் தெரிஞ்சிருவோம். எல்லாரும் என்னென்னவோ பேசுவாங்க. அதோ இவர் விளையாடிருக்கலாங்க, வாங்க அவர் விளையாடிருக்காங்க, அந்த பால் அவர் அப்படி போட்டிருக்கலாம் எல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த சமயத்தில் ₹10 சாக்லேட் வாங்கி சாப்பிட்ணுன்னு சாப்பிட்றது தான் ஐபிஎல். அதுதான் T20 கிரிக்கெட். நீங்கள் பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, ஹேங்கப் கிடையாது. பாப்கார்ன் கொடுத்தீங்கன்னா சேர்த்து சாப்பிட்டு ஒரு படத்தை மாதிரி பார்த்துட்டு போயிடலாம். அதில் ஒன்றுமே கிடையாது. அதான் எப்படின்னா எக்ஸிக்யூஷன் எரர்னுவாங்க. ஒரு போலர் ஓடி வந்து போடும்போது அந்த 24 பாலில் அன்றைக்கி 1 நாளாக இருந்தால் 24 விழும். அன்றைக்கி விழலை, கொஞ்சம் எவ்வளவோ ஃபேக்டர்ஸ் இருக்குது. பால் ஈரமாயிடும் சம்டைம்ஸ். ஒரு போலர் தரப்புலேருந்து நான் சொல்கிறேன். அன்றைக்கி ஒரு பேட்ஸ்மேனுக்கும் அதே மாதிரி ஆகலாம். திடீர்னு உங்களுக்கு உச்சக்கட்டத்தில் கடவுள் கரெக்டான தப்பான இடத்துல இருப்பான், ஓடி வந்து டக்குன்னு ஒரு பால் அவுட் ஸ்விங்கர் வாங்க. இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். உங்கள் கையில் அது நிறைய விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது உனக்கு வாழ்க்கையோட ஒரு நாளை தெரிஞ்சுக்கணுன்னா T20 மேட்சை பாரு, வாழ்க்கையை புரிஞ்சுக்கணுன்னா டெஸ்ட் மேட்சை பாரு.